நிலையத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுச்செல்வன். தேடியும் அள்ளி கொடுத்த அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, RJ PL காவேரிமணியன். அறிவியல் பாலம் தொடரில் அனுபவ் நிகழ்ச்சியின் அனுபவங்களை நம்மிடையே பகிர இணைகிறார் பட்டிமன்ற பேச்சாளர் காவ்யா சரவணன். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது பெயர் காவ்யா சரவணன். இன்னைக்கு அனுபவ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியின் மூலம் மூத்த குடிமக்களுக்கான கடமைகள் மற்றும் அவர்களுக்கான பயன்படக்கூடிய நிறைய தகவல்களை இந்த நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருக்கிறது. இதில் கலந்து கொண்டு நானும் பேசுவதில் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தமிழ் சமுதாயத்தில் ஒரு மரபு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக சொல்வதற்கும் அதை ஒரு கதையோடு சேர்த்து சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு நான் ஒரு நீதி கதையின் மூலமாக நம்முடைய முதியவர்களுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் என்னென்னலாம் பயனை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு சின்ன கதை. ஒரு சாயங்கால நேரம் ஒரு வீட்டில் ஒரு அப்பாவும் பையனும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க 2 பேரும் டீ குடிச்சிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய வீட்டு வாசல்ல நிறைய பறவைகள் எல்லாம் நிற்கிறது. அதை பார்த்த அப்பா அந்த பையன்கிட்ட அது என்ன பறவைப்பா, அது என்ன பறவைப்பான்னு கேட்குறாரு. இந்த பையனும் அது சிட்டுக்குருவிப்பா சிட்டுக்குருவிப்பான்னு சொல்கிறான். மறுபடியும் கேட்குறாரு, அது என்ன பறவை என்ன பறவைன்னு. இவன் மறுபடியும் சிட்டுக்குருவிப்பா சிட்டுக்குருவிப்பான்னு சொல்கிறான். 3வது தடவை அந்த அப்பா இது என்ன பறவைப்பான்னு கேட்கும் பொழுது இந்த பையனுக்கு சரியான கோபம் வந்துடுது. எத்தனை தடவை சொல்கிறது உங்களுக்கு அது சிட்டுக்குருவின்னு? மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அப்பாவினுடைய மனம் மிகவும் வருத்தத்துக்கு ஆளாச்சு. அந்த அப்பா அமைதியாக வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு டைரி எடுத்துகிட்டு வர்றார். அந்த டைரியை பையன்கிட்ட கொடுத்து, இந்தாப்பா இதை படித்து பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மகனும் அதை படிக்கிறான். அதில் அந்த அப்பா இப்படி எழுதியிருக்கிறார். என்னுடைய மகனுக்கு ஒரு 3 வயது இருக்கும். அவனை முதல் முறையாக பூங்காவிற்கு அழைத்து விட்டு போனேன். அப்படி கூட்டிட்டு போகும் பொழுது அவன் அந்த பூங்காவில் இருந்த பறவைகளை எல்லாம் பார்த்து, இது என்ன பறவைப்பா இது என்ன பறவைப்பா என்று அவனுடைய மழலை மொழியில கேட்டான். என் மனதிற்குள் அவ்வளவு மகிழ்ச்சி. என்னுடைய மகனுக்கு சொல்லித்தர்றேன், அவன் எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காமல் சொல்லி கொடுக்கின்றேன் என்பதில் எனக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருந்தது. இந்த நாள் மிகச்சிறப்பாக முடிவடைந்தது அப்படின்னு அந்த அப்பா எழுதியிருந்தார். இதை படித்ததுமே அந்த மகனுடைய மனசு ரொம்ப வருத்தத்துக்கு ஆளாச்சு. நாமுமே நிறைய வேளைகளில் இப்படி தான் இருக்கும். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது தடுமாறி நடந்திருப்போம், தடுக்கி விழுந்திருப்போம். அப்பெல்லாம் நம்மளை சந்தோஷத்தோடும் இன்முகத்தோடும் நம்மளுடைய பெற்றவர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி நம்மளுடைய கையை பிடித்து கொண்டு நம்மை தூக்கி இருப்பார்கள். இப்போ அவர்களுக்கு வயதாகிவிட்டது. நம்ம அவர்களை சுமையாக நினைக்காமல் அவர்கள் நமக்கு செய்த சுகங்களை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னுமே அவர்கள் தடுமாறி நடக்கும்போது அவர்களை தாங்கி பிடிக்க நம்முடைய கரம் இருக்க வேண்டும். நம்ம பொதுவாக யாரென்றே தெரியாத நம்முடைய
சமூக வலைதள நண்பர்களோடு எவ்வளவோ நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மை சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்த பெற்றோர்களையும் நம்முடைய தாத்தா பாட்டிகளையும் எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம், அவர்களுக்காக நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்பதை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும். அவர்களுடைய இந்த முதுமை பருவம் அப்படிங்கிறது நம்ம அவர்களை தாங்கி பிடிக்க வேண்டிய, தூக்கி நிறுத்த வேண்டிய பருவம். என்னைக்குமே ஒரு மனிதருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய மரியாதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க நம்ம கிட்ட சொல்ல வர்ற விஷயத்தை காது கொடுத்து கேட்பது மட்டும்தான். அவர்களுக்கு இந்த வயசுல நம்ம கிட்ட பேசுவதற்கு 1000 விஷயங்கள் இருக்கும், கேட்பதற்கு 1000 கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளையும் விடயங்களையும் அவங்க பேசும் பொழுது நம்ம காது கொடுத்து கேட்பதுதான் அவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி. நம்ம படிக்கணும், நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் அவர்களுடைய இளம் வயதையும் இந்த வயதையும் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தனக்காக எவ்வளவோ தியாகங்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த தாத்தா பாட்டிக்கும் அம்மா அப்பாவிற்கும் நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு அப்படிங்கிறது நம்முடைய நேரம் தான். சின்ன வயசுல நம்ம எல்லாரும் நல்ல நிலைக்கு வரணுங்கிறதற்காக தன்னுடைய வியர்வையையும் இரத்தத்தையும் சிந்தி உழைத்த அவர்களுக்கு நம்முடைய இளமை பருவத்தில் நம்மால் முடிந்த சந்தோஷத்தை நாம் நிச்சயமாக தர வேண்டும். அவர்கள் தடுமாறும் போது தாங்கி பிடிப்போம். அவர்கள் பேசும் பொழுது நம்முடைய செவிகளை கொடுப்போம். தனக்காகவே, தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அவர்களை எந்நாளும் நம்முடைய கரங்களுக்குள் வைத்து நாம் ஒவ்வொருவரும் காப்பாற்ற வேண்டும். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் எவ்வளவோ நிலையங்கள் இருக்கு, ஆனாலும் அதை தாண்டி முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டே வருகிறது அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தினுடைய சாபக்கேடாய் நான் பார்க்கிறேன். நம்மை சின்ன வயசுலேருந்து வளர்த்தவங்களை நம்ம முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுகிறோம் என்றால் நம்முடைய வளர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயம் நம்மை பார்த்து சிரிக்கும். நாம் முதியோர் இல்லங்கள் அப்படிங்கிற ஒரு விடயத்தை மூடுவதற்காக எந்த அளவிற்கு நாம் கடினப்பட்டு உழைக்கணுமோ அந்த அளவிற்கு கடினப்படுவோம். நம்முடைய தாத்தா பாட்டிகளையும் அம்மா அப்பாவையும் நம்மோடே வைத்துக் கொள்வோம். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் குழந்தைகள் தவறான முறையில் வளர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். பழங்காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்ப அமைப்பு இருந்துச்சு. அதில் அம்மா அப்பா வேலைக்கு போனாலும் தாத்தா பாட்டிகள் தன்னுடைய குழந்தைகளை பார்த்து கொள்வார்கள். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகள் சரியான விஷயங்களை பார்த்துச்சு, சரியான விஷயங்களை கேட்டுச்சு, அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிட்டா இந்த குழந்தை மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருக்கு. எதையெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதையெல்லாம் பார்த்து கேட்டு இவர்கள் வளர்கிறார்கள். அப்ப நம்ம கூட இந்த மூத்த குடிமகன்கள் அப்படிங்கிற தாத்தாவும் பாட்டியும் இருப்பதனால் நம்முடைய குடும்ப அமைப்பு, இந்த சமுதாய அமைப்பு எல்லாமே முன்னேற்ற பாதைக்கு தானே போகுது. அப்ப இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டுமென்றால் அவர்களை நம்ம கூடவே வச்சுக்கணும். அவர்களுக்கு நம்ம என்னென்னலாம் செஞ்சு கொடுத்து அவர்களை மகிழ்விக்க முடியுமோ அதையெல்லாம் செய்து கொடுத்து அவர்களை மகிழ்விக்க வேண்டியதும், அவர்களை முதுமை பருவத்தில் நல்ல முறையில் பார்த்து கொள்வதும் நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பு. அதனால இதை பற்றிய விழிப்புணர்வை இந்த சமுதாயத்திடம் கொண்டு போய் சேர்ப்போம். அவர்களுக்கு எந்நாளும் நம்முடைய அன்பு கரங்களை உதவிக்கரங்களாய் நீட்டுவோம். இந்த வரலாற்றினுடைய பக்கங்களை எல்லாம் நம்ம எடுத்து திருப்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்று சிவாஜி ஆகட்டும், இன்று அறிஞர்கள், கலைஞர்கள், கவிஞர்கள் அப்படின்னு சொல்கிற எவ்வளவோ பெரிய அறிஞர்கள் எல்லாம் ஒரு கூட்டு குடும்ப அமைப்புலையும் அவர்களுடைய தாத்தா பாட்டிகளினுடைய மடியில் அமர்ந்து வளர்ந்ததனால்தான் இன்னைக்கு அவங்க இந்த சமுதாயத்தில் பெயர் சொல்லக்கூடிய ஒரு தலைவர்களாகவும் அறிஞர்களாகவும் வளர்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சமுதாயம் ஏன் தாத்தா பாட்டி அப்படிங்கிற இந்த மூத்த குடிமகன்களை எல்லாம் ஒரு சுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் தொக்கி நிற்கிறது. அப்போ இதற்கு என்ன பதில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆராயக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஒரு குறிப்பிட்டு ஒரு அறிவியல் ரீதியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் முதுமை பருவம் அப்படிங்கிறது தனிமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பருவம். இந்த இதில் தான் அவர்களுக்கு மன அழுத்தம், எவ்வளவோ பெரிய சிக்கல்கள் எல்லாம் ஏற்படுது. இன்று குடும்ப அமைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அம்மா அப்பாலாம் தன்னுடைய குழந்தைகளை அந்த தாத்தா பாட்டிகள் கொஞ்சுவதை விரும்ப மாட்டார்கள். ஏன் அப்படின்னு சொல்லி காரணம் கேட்டால் அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கும், அது என் குழந்தைக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லி
ஒரு தேவையில்லாத ஒரு காரணத்தை எல்லாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இந்த அம்மாவும் அப்பாவும் ஆரோக்கியமாக வளர்ந்திருக்கிறார்கள் என்றால் இவர்களை நல்ல முறையில் வளர்த்தெடுத்தவர்கள் கூட அந்த தாத்தாவும் பாட்டியும் தான். அப்போ அவர்கள் என்னைக்குமே தன்னுடைய பேரனுக்கும் பேத்திக்கும் எந்த ஒரு இதுவும் நடந்துடக்கூடாது, அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை மட்டும்தான் அவர்கள் மனதில் வைத்து கொள்வார்கள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த வயதுல நம்ம என்னென்ன விஷயத்தையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், அவர்கள் வாழ்வதற்கு தேவையான ஒரு நல்ல சூழல், அவர்களுக்கான நல்ல உணவு, அவர்களுக்கான ஆரோக்கியமான உடை, அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை சௌகரியங்கள் எல்லாத்தையுமே செய்து கொடுக்க வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பிலிருந்து நாம் ஒருபோதும் தவறிவிடக்கூடாது. என்னைக்குமே நம்முடைய குழந்தை பருவத்தை சுகமாக கொண்டாடியவர்களினுடைய முதுமை பருவத்தை நாம் சுமையாக்கி விடக்கூடாது. அவர்களுக்கு எந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையை இனிமையாக்க முடியுமோ அந்த அளவிற்கு இனிமையாக்கி அவர்களுடைய வாழ்வை வசந்தமான வாழ்க்கையாக மாற்ற வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து அதன் வழியில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனுபவம் நிகழ்ச்சியில் புதுமையான சிந்தனைகளோடு நம்மிடையே நிறைய தகவல்களை பகிர்ந்த பட்டிமன்ற பேச்சாளர் காவ்யா சரவணன் அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள். காலங்கள் மாறி போச்சு, நம்ம இது கூடியாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம்ம இது கூடியாச்சு. நம் அனுபவங்களை பகிரவே, நம் அனுபவங்களை பகிரவே புது உற்சாகம் உண்டாச்சு, உற்சாகம் உண்டாச்சு. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம். எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் ஆச்சு, எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்களாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்களாச்சு, எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்களாச்சு. கேளுங்கள் தினம் தினம் இனி சீனியர்ஸின் பேச்சு, கேளுங்கள் தினம் தினம் இனி சீனியர்ஸின் பேச்சு. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம். இது சீனியர்ஸின் காலம், பேசலாம் பகிரலாம் நம் அனுபவம் ஏராளம். வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம். அறிவியல் ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களும், அறிவியல் ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களும். மூத்த குடிமக்களுக்கான அனுபவ நிகழ்ச்சியில் வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம். 90.8 90.8 கேட்டு
கேட்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி.